Hi, traders. Morning. Welcome to Price Action தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனல் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபில் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் லாஸ்ட் ஒரு 1 வீக் லெவல்ஸ் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் நான் ட்ராவலில் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆன்லைன் செஷன் இந்த ஒரு 1 வீக் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு செஷனும் ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் நான் அவைலபிளும் இதுக்கப்புறம் இருப்பேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வீடியோஸ் நம்ம ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் லாஸ்ட் ஒரு ஒரு 5 டேஸாவே சரி மார்க்கெட் நமக்கு சுத்தமா பெருசா மொமெண்டம் இங்கேயும் மொமெண்டம் கிடையாது. இங்கேயும் கேப் அப் கொடுத்து இங்க நமக்கு மொமெண்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி மொமெண்டம் கொடுத்தது நல்ல மொமெண்டம்ன்றது கிடைச்சிருக்கும். லாஸ்ட் ஒரு ஒரு 3 டேஸாவே நமக்கு பெருசா மூவ் இல்ல. பெருசா ப்ராஃபிட்டும் நம்மளால பண்ணியிருக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் இன்னைக்கு அந்த நேத்து எடுத்த ப்ராஃபிட் இன்னைக்கு லாஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து ஒரு 8700 சம்திங் இன்னைக்கு நான் ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். சேம் தான். பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பேஸ்ல தான் எடுத்திருந்தேன். எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. டீசெண்டா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அகைன் இன்னைக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சது. அதனால எடுக்கல. ஓகேங்களா? செல் தான் மார்க்கெட் போகும்னு மெம்பர்ஷிப்லயே நான் கொடுத்துருந்தேங்க மார்னிங். மார்னிங் மெம்பர்ஷிப் செல் தான் போகும். நீங்க 24,010க்கு மேல போச்சுன்னா தான் நம்ம செல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க வந்து சாரி 24,010க்கு மேல போச்சுன்னா தான் பை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற அப்டேட் கொடுத்துருப்பேன். ஹோப் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் லாஸும் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானுமே இன்னைக்கு லாஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் ரிவர்சல் ஜோன் இங்கேயே எடுத்திருப்பேன். இங்க எடுத்திருந்தவங்க மேபி எஸ்எல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்எல் நமக்கு ட்ராப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஹோப் நாளைக்கு நம்ம அந்த லாஸை நம்ம நாளைக்கு ரெக்கவரி பண்ணிக்கலாம். அந்த எமோஷன்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ட்ரேடிங்ல ப்ராஃபிட் லாஸ் வந்து ஆவரேஜா எல்லாருக்குமே ஒரு லாஸும் வரும். ஆனா அந்த எமோஷனை யார் யாரெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்றாங்களோ அவங்க தான் அந்த மந்த் எண்ட்ல ப்ராஃபிட்ன்ற ஜோன்ல இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மந்த் எண்ட் ப்ராஃபிட் அந்த இதெல்லாமே அனுப்பியிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. எமோஷன் பேஸ் பண்ணி அந்த அந்த ஒன் டே ஒன் ட்ரேட் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 95% ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. எனக்கு பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நீங்க ஒன் டே ஒன் ட்ரேட் பண்ணி யாருன்னா மந்த் எண்ட்ல லாஸ்ல இருக்கீங்களா? இல்ல எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க? ஒன் டே ஒன் ட்ரேட் பண்ணி அது ஓவர் ட்ரேட் பண்ணி எத்தனை பேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஒன் டே ஒன் ட்ரேட் பண்றீங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் நீங்க மந்த் எண்ட்ல டெய்லியும் ப்ராஃபிட்னு இல்ல. மந்த் எண்ட்ல நீங்க ப்ராஃபிட்ல இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு கேரண்டா நம்மளால சொல்ல முடியும். ஓகே. ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல் சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கேப் அப், கேப் டவுனான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த கேப் அப், கேப் டவுனால தான் பெருசா நமக்கு மொமெண்டம்ன்றது கிடைக்கல. பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 20, 36ங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெருசா நெகட்டிவ் கிடையாது. நாளைக்கு மார்னிங் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போதைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு பிஎம் சொல்லியிருப்பார். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இதுக்கப்புறம் நீங்க பெட்ரோல், டீசல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி கோல்டோட பிரைஸ்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு நல்ல மூவ் குடுத்துருக்கு. நீங்க கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சில்வர் நெனச்சு பார்க்காத ரிட்டர்ன்ஸ் சில்வர் குடுத்துருக்கு இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே சில்வர் 5%, 6%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. நாளைக்கெல்லாம் சில்வர் ஷாப்ல போய் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் இருக்கும். நான் சில்வர நீங்க பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப நாளா அக்குமுலேட் பண்ணிட்டே இருந்தேன் சில்வர். லைக் நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன் பாருங்களேன். சில்வர் எங்கேருந்து அக்குமுலேட் பண்ணேன்னா லைக் நல்ல லோல இருந்தே பண்ணியிருப்பேன். இங்க இருந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். இங்க பண்ணியிருந்தேன். இந்த ஹைக்கு போகும்போது பை பண்ணியிருப்பேன். இந்த சைட் வேஸ்லயும் பை பண்ணியிருப்பேன். இங்கேயும் பை பண்ணியிருக்கேன். திருப்பி இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஏன்னா டெய்லியுமே நான் சில்வர் 1000 ரூபீஸ் கொடுத்து பை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. முடிஞ்ச வரைக்கும் ஷேர்ஸா வாங்கி பார்த்து அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. லாங் டர்ம் பெட்டர். ஓகேங்களா? லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெட்டரான ஆப்ஷன் எல்லாத்துமே. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் பார்த்தலாம். பெருசா நம்ம கேப் அப், கேப் டவுனும் கிடையாது. ஓகே. நாளைக்கான லெவல் சொல்றேன். லெவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகும்னு லைவ் மார்க்கெட்ல தான் நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியும். ட்ரெண்ட் எப்படி போகும்னுட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கேப் டவுன் நடந்துச்சு. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்டா டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணா தான் நமக்கு தெரியும். அதனால தான் நான் ட்ரெண்ட் சொல்லல. லைக் லெவல்ஸ் மட்டும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். இந்த லெவல் நல்லா கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,000ல இருந்து 24,984 வரைக்கும் கிளியர் ஆக்ட் ஆகும். அப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, கரண்டா இருக்கிற அந்த ரெட் ஜோனோட லெவல் என்னன்னா, எக்ஸாக்ட்டா 23,821 அண்ட் 23,765, 23,634 அண்ட் 23,479. ஓகே. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ். மேபி இந்த ஹையை கட் பண்ணுதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு நமக்கு திருப்பி ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்து போகும். ஓகேங்களா? இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணல, திருப்பி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னா
திருப்பி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மேபி இந்த லோவை நாளைக்கு கட் பண்ணுது 23,765 கட் பண்ணுதுன்னா 23,479 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபாலோ ஆயிடும். ஓகே, இதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. மேபி லெவல்ஸ் நான் சொன்னது நம்பர் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ட்ரெண்ட் எப்படி போகுன்றது நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். மெம்பர்ஷிப்ல நிறைய பேர் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல நான் லெவல்ஸ் கொடுக்கலன்னு மெம்பர்ஷிப்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லெவல்ஸ் கொடுக்கலாலும் மெம்பர்ஷிப்ல டெய்லியுமே ஆக்டிவா தான் இருக்கும். ஏன்னா டெய்லி லெவல்ஸ் தேவைப்படுது. என்னோட லெவல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். ஏன்னா சம்டைம்ஸ் அவைலபிள் இருக்கான்னு சம்டைம்ஸ் அவைலபிள் இருக்க மாட்டேன். அதனால தான் வீடியோஸ் பெருசாக கொடுக்கறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் வீடியோவே நான் வந்து ஒரு ஒரு வீக்குக்கு 4 வீடியோஸ் மாதிரி தான் போடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஷெட்யூல்லாம் கொஞ்சம் ஏன்னா எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக ஒர்க் வச்சிருக்கேன். பார்க்கலாம், அப்கமிங்ல ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, ஃபைன். அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி லெவல் சேம் தான். அந்த ரெட் ஜோன் இருக்கு பார்த்தீங்கன்னா 55,111 இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம வந்து பையிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அதுக்கு செல் தான், ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்போ நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் 54,660, 24,313, 24,135, 53,908, 53,604. ஓகே, இதுதான் நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். டாப்ல வந்து ஒரு 5 to 6 லெவல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாட்டம்ல 5 to 6 லெவல்ஸ், ரொம்ப அதிகமாக லெவல்ஸ் வேண்டாம். மேபி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னா மார்னிங் நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் May 15 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். யாராட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணணும், இண்டிபெண்டா லேர்ன் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் பாக்குறவங்களாம் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஒன் டே ஒன் ட்ரேட் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒன் டே ஒன் ட்ரேட் ரொம்ப வருஷமா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி, எத்தனை பேர் மந்த் எண்ட்ல டெய்லி ப்ராஃபிட்ன்றது வேண்டாம். எனக்கு அந்த மந்த் எண்ட் ப்ராஃபிட் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஏன்னா நான் பெரிய ப்ராஃபிட் கிளைம் பண்ணல. ஒரு ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5%, 6%, 10% மந்த்லியில் ஓவராலாக ப்ராஃபிட்ல இருக்கீங்களா? ஏன்னா பெரிய ப்ராஃபிட் வந்து யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. நம்மளால வந்து பார்த்தா ஒரு மந்த்துக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம்லாம் சொல்ல முடியாது. டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் ஒரு ஒரு சைடு இன்கம் மாதிரி ஒரு ஒரு ஒன் டே ஒன் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. அது ஜஸ்ட் கமெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனாலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் டெய்லி வீடியோ வேணும்னா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, டெய்லி வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனாலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.